ஒரு பன்றி குட்டி போட்டுச்சான். 5-6 குட்டி போட்டுச்சு. நிறைய போடும், 10-12 போடும். இந்த பன்னிக்குட்டி ஒரு 4-5 குட்டி போச்சு. இந்த பன்றிக்குட்டிகளுக்கு ஆரம்பத்தில் கண் திறக்கவில்லை. ஒரு வாரம் 10 நாள் ஆகும். ஆகினாலே தாய் பன்றி இடத்திலே படுத்துக்கொண்டு அந்த பாலை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சு கொண்டே இருந்ததான். ஒரு நாள் பன்றிக்குட்டிகளுக்கெல்லாம் கண் திறந்து விட்டது. தாய் பன்றி சொன்னதாம், பன்றிக்குட்டிகளா கண்ணு திறந்துருச்சு இல்லை, போய் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்ல, இன்னும் என்கிட்ட படுத்துக்கிட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்களா, எனக்கு கொஞ்ச நேரமாவது இளைப்பாறுதல் வேண்டாமா, போங்க என்று அனுப்பி வைத்தது. பன்றிக்குட்டிகளெல்லாம் அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு சாயங்காலமாக வந்ததான். பன்றிக்கு ரொம்ப சந்தோஷம், குட்டிகளெல்லாம் திரும்பி வந்து விட்டது. பன்றிக்குட்டிகளே என்னென்ன பார்த்தீங்கன்னு கேட்டுச்சான். ஒரு பன்றிக்குட்டி சொல்லிச்சாமா, அந்த ஊர்ல ஒரு கோபுரம் இருந்தது பாருங்க, உயரமா பெரிய கோபுரம். நானே கழுத்தை தூக்கி பார்க்க முடியாம கீழே விழுந்துட்டேன், ரொம்ப பெரிய கோபுரம். இன்னொரு பன்றிக்குட்டி சொல்லிச்சாமா, இந்த பக்கம் போனாமா ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பன்றிக்குட்டி சொல்லிச்சாமா, அங்க ஒரு தோட்டம் இருந்ததுமா. இன்னொரு பன்றிக்குட்டி சொல்லிச்சாமா, அங்க ஒரு கூட்டம் நடந்ததுமா, கொஞ்ச நேரம் நின்று கேட்டுட்டு வந்தேன். இன்னொரு பன்றிக்குட்டி சாமா, பஸ் ஒண்ணு பார்த்தமா, பெரிய பஸ்மா, எல்லாரும் அதுல ஏறுறாங்கம்மா, விருன்னு போகுதுமா. இந்த பன்றிக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரே நாள்ல இவ்வளவு ஜெனரல் நாலேஜ் வந்துடுச்சு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்ற தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் ஸ்திரீ ஆகிய ஏவாள் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை மல்கியா 2:15 வாசிக்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே என்று கேள்வியும் பதிலுமாக அந்த வசனம் நிறைந்திருக்கிறது. ஏன் ஒரு மனிதனை படைத்தார்? எல்லா ஜீவராசிகளையும் பன்மையிலே படைத்திருக்க மனிதனை மாத்திரம் ஒருமையிலே படைக்க காரணம் என்ன? அந்த ஒருவனுக்கு ஒருத்தியை படைக்க காரணம் என்ன? அவர்கள் மூலமாக தேவ வித்து உலகத்திலே வர வேண்டும். இது தேவனுடைய திட்டம், விருப்பம், சித்தம். ஆனால் உலகத்தை காப்பாற்றுவதற்காக வைக்கப்பட்ட அந்த கேருபாகிய தூதனாகிய சாத்தான் அந்த மனிதன் எங்கே இந்த உலகத்தை ஆண்டு கொள்ள போகிறானோ என்று பயந்து அவனை ஏமாற்றி வஞ்சித்து தனக்குள்ளாக மடக்கி கொண்டான். ஆண்டவர் உலகத்தை சீர்படுத்தி மனிதனுடைய கையிலே கொடுத்தார். நீ இவைகளை ஆண்டுகொள், இவையெல்லாம் உனக்கு கீழ்ப்படிந்திருக்கும், சகல விதமான பிராணிகளும் ஊரும் பிராணிகளும் பறவைகளும் இந்த இயற்கையும் எல்லாம் உனக்கு கீழ்ப்படிந்திருக்கும் என்று மனிதனுக்கு ஒப்புக் கொடுத்தார். மனிதனோ தனக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீன புத்தியை இருமாப்பாக ஆண்டபடியினால் தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கலும் சாத்தானுக்கு செவி கொடுப்பது நல்லது என்று கண்டு அவன் வஞ்சிக்கப்பட்டான். சில நேரங்களிலே சாத்தான் நம்மை கூட அப்படித்தான் வஞ்சிக்கிறான். இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை, எல்லாரும் செய்யறது தானே, உலகத்தில் எப்படி நடக்காமையா இருக்கு, அவங்கெல்லாம் நல்லாம வாழாமையா இருக்காங்க என்று வஞ்சிக்கிறான். நாமும் சரி சாத்தானே, நீ சொல்றதும் ஒரு நல்லா தான் இருக்கு என்று சொல்லி சாத்தானுடைய பக்கத்திலே அதிகமாக போகிறோம். மனிதன் எப்பொழுதுமே தேவ சுரூபத்தை, தேவனுடைய சாயலை மீண்டும் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதே இல்லை. அவன் எப்போதும் கீழ்த்தரமாக போக விரும்புகிறானே அன்றி தெய்வ தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது இல்லை. ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு பன்றி குட்டி போட்டுச்சான், 5-6 குட்டி போட்டுச்சு. நிறைய போடும், 10-12 போடும். இந்த பன்னிக்குட்டி ஒரு 4-5 குட்டி போச்சு. இந்த பன்றிக்குட்டிகளுக்கு ஆரம்பத்தில் கண் திறக்கவில்லை. ஒரு வாரம் 10 நாள் ஆகும். ஆகினாலே தாய் பன்றி இடத்திலே படுத்துக்கொண்டு அந்த பாலை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சு கொண்டே இருந்ததான். ஒரு நாள் பன்றிக்குட்டிகளுக்கெல்லாம் கண் திறந்து விட்டது.
தாய் பன்றி சொன்னதாம், பன்றிக்குட்டிகளா கண்ணு திறந்துருச்சு இல்லை, போய் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்ல, இன்னும் என்கிட்ட படுத்துக்கிட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்களா, எனக்கு கொஞ்ச நேரமாவது இளைப்பாறுதல் வேண்டாமா, போங்க என்று அனுப்பி வைத்தது. பன்றிக்குட்டிகளெல்லாம் அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு சாயங்காலமாக வந்ததாம். பன்றிக்கு ரொம்ப சந்தோஷம், குட்டிகளெல்லாம் திரும்பி வந்து விட்டது. பன்றிக்குட்டிகளே என்னென்ன பார்த்தீங்கன்னு கேட்டுச்சான். ஒரு பன்றிக்குட்டி சொல்லிச்சாமா, அந்த ஊர்ல ஒரு கோபுரம் இருந்தது பாருங்க, உயரமா பெரிய கோபுரம். நானே கழுத்தை தூக்கி பார்க்க முடியாம கீழே விழுந்துட்டேன், ரொம்ப பெரிய கோபுரம். இன்னொரு பன்றிக்குட்டி சொல்லிச்சாமா, இந்த பக்கம் போனாமா ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பன்றிக்குட்டி சொல்லிச்சாமா, அங்க ஒரு தோட்டம் இருந்ததுமா. இன்னொரு பன்றிக்குட்டி சொல்லிச்சாமா, அங்க ஒரு கூட்டம் நடந்ததுமா, கொஞ்ச நேரம் நின்று கேட்டுட்டு வந்தேன். இன்னொரு பன்றிக்குட்டி சாமா, பஸ் ஒண்ணு பார்த்தமா, பெரிய பஸ்மா, எல்லாரும் அதுல ஏறுறாங்கம்மா, உருன்னு போகுதுமா. இந்த பன்றிக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரே நாள்ல இவ்வளவு ஜெனரல் நாலேஜ் வந்துடுச்சு. பன்றிக்குட்டிகளே இதெல்லாம் பார்த்தீங்களே, அதை பார்க்கும்போது உங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னு கேட்டுச்சான். இந்த முதல் பன்றிக்குட்டி சொல்லிச்சு, அந்த கோபுரத்து மேல ஏறி அங்கிருந்து ஊரெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சுமா. இன்னொரு பள்ளிக்கூடம் சொல்லிச்சாம்மா, வெள்ளவெளேர்னு நல்லா சுண்ணாம்பு அடிச்சு வச்சாங்கம்மா, அந்த பள்ளிக்கூடத்துல போய் ஒரு நாள் கிளாஸ்ல உட்காந்துட்டு வரலான்னு தோணுச்சு. இன்னொரு பன்றிக்குட்டி சொல்லிச்சான், அந்த தோட்டத்துல போய் குழுன்னு அந்த செடிகளுக்கு மத்தியில படுத்து கிடக்கலாம் போல தோணுச்சுமா. இன்னொரு பன்றிக்குட்டி சொல்லிச்சான், பஸ்ல ஏறி போனா எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தேம்மா. இந்த கடைசி பன்றிக்குட்டி சொல்லிச்சாமா, அந்த கூட்டத்துக்கு போனா மனுஷன் மாதிரி மாறணும்னு ஆசையா வந்துச்சு. இதை சொன்ன உடனே தாய் பன்றிக்கு வந்ததான் கோபம். அட புத்தி கட்ட பன்றிக்குட்டி, இதுக்கு அவனை நான் பெத்தேன், இதுக்கு அவனுக்கு பால் கொடுத்து வளர்த்தேன், நீ நாசமா போக, நீ எல்லாம் ஏன் எனக்கு வந்து பிறந்த, உன் புத்தி இப்படியா போகணும், திட்டுன்னு திட்டிச்சான். இந்த பன்றிக்குட்டிக்கு ஒன்றும் விளங்கலை. ஏமா, அந்த கூட்டத்துல ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாருமா, பிறவியிலேயே சிறந்த பிறவி மனித பிறவின்னு சொன்னாருமா, அதனால தான் மனுஷன் மாதிரி ஆகணும்னு சொன்னேன், இதுக்கு போய் ஏமா என் மேல கோவிச்சுக்கிறேன்னு கேட்டுச்சு. பன்னிக்குட்டி சொல்லிச்சான், தாய் பன்றி சொல்லிச்சான், அட புத்தி இல்லாத பன்னிக்குட்டி, உனக்கு அறிவு இருக்குதா, மனுஷெல்லாம் நம்ம மாதிரி மாறிக்கிட்டு வர்றான், நீ போய் மனுஷன் மாதிரி மாறணும்னு சொல்றியே, அறிவு இருக்குதா உனக்குன்னு கேட்டுச்சு. மனிதன் தெய்வ சாயலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறதே இல்லை. ஏதோ கோயிலுக்கு போறோம் வர்றோம், ஒரு மதத்தை சார்ந்து இருக்கிறோம், அது போதும் அவனுக்கு. தனக்கு ஒரு ஆன்மா இருக்கிறது என்பதை அடியோடு மறந்து விட்டான். மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் ஜடங்களுக்கும் ஆத்மா கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் நினைக்கும் சக்தி உண்டு. ஆகவேதான் அவனை மண் அன் என்ற 2 தொகுதி விதிகளை சேர்த்து மனிதன் என்று சொல்லுகிறோம். மண் என்றால் நினைப்பவன், மனசு என்று சொல்லுகிறோம். இந்த இறைவனை நினைக்க வேண்டியவனை தன் பக்கம் வஞ்சித்து வைத்துக் கொண்டு தேவ வித்துக்கு பதிலாக பாவ வித்தை உண்டாக்கும்படி பிசாசு கிரியை செய்து விட்டான்.